32 கலசம் ஸ்பெஷல் பூஜை. அது 32 கலசம் ஒரு காலம், இது 32 கலசம் ரெண்டு காலம் நைட்டு நடக்கும், காலையில் நடக்கும் பூஜை. அது ஒரு காலம், காலை ஒண்டி 6:30 நடக்குது. இப்போ கலசங்கள் ஒன்னொன்றுலயும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நிறைய இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன? காரணம் சார், அவங்களோட 32 கலசம் ஸ்பெஷல், நார்மல் ஸ்பெஷல் 32 கலசம். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து 64 கலசம், அது ஸ்பெஷல். அதுக்கப்புறம் 74 84 கலசங்கள் ஃபுல்லாக கூட வந்துகிட்டு இருக்கும். அது வந்து பூஜைக்கும் குருக்கள் வந்து டெவலப் ஆகிட்டு இருப்பாங்க. 4 பேர் 12 பேர் 7 பேர்னு குருக்கள் அதிகரிப்பாங்க. 12 சாஸ்திரியை வச்சு லிங்க விஷயம் வச்சு பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒவ்வொரு பூஜைக்கும் ஒவ்வொரு குருக்கள் மாறிட்டு இருப்பாங்க, குருக்கள் அதிகரிச்சுட்டு இருப்பாங்க. சிவபுராணம் மீன் வந்துட்டு நம்ம வசதிக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிறது. இது இந்த இடம் வந்து 6 நிலை எல்லாருமே பண்ணிக்கிறது. இது இல்லாமல் இன்னும் 3 இடம் வெளிகள் இருக்கு. அதுல வந்து நம்ம தனியா நம்ம சொந்தக்காரங்க வண்டி வச்சு பண்ற மாதிரி முட்டுக்கால மண்டபம், பிச்சைக்கால மண்டபம், தெற்கு பிரகாரம் 3 இடம் இருக்கு. அதை நம்ம ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி நம்ம அமௌண்ட் தகுந்த மாதிரி அங்கே நம்ம நல்லா பண்ணிக்கலாம். இது வந்து 6 நிலை உள்ள இடம். நமக்கு அண்ணன் தெளிவா விளக்கம் கொடுத்தார் கலசங்களை பத்தி. இப்போ ஒரு காலம் 2 காலம் சொல்ற பார்த்தீங்களா, மிக தெளிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ நாங்கள் ஈவினிங் வந்திருக்கோம். இப்போ நைட்டு பூஜை ஒன்று இருக்குது. நைட்டு பூஜை பண்ணுறாங்க பார்த்தீங்களா கலசத்துக்கு, அது ஒரு காலம். இந்த கலசங்கள் அங்கேயே இருக்கும். திரும்பவும் காலையில் வந்து அந்த கலசங்களை திரும்பவும் பூஜை பண்ணுவோம், அது 2வது காலம். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் மட்டும் வருவாங்க. காலையில் வந்துட்டு அவங்களுக்கு கலசங்கள் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த கலசங்களுக்கு முன்னாடி பூஜை முடிச்சுட்டு கல்யாணம் நடக்கும், அது ஒரு காலம். கோவிலுடைய வரலாறு பற்றி கொஞ்சம் நீங்க எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் போய் கேட்டுக்கோங்க சார். ஆஃபீஸில் தான் நீங்கள் கேட்கணும். சரி, ஆஃபீஸில் கேட்டுக்கோங்க. ஐயா எம் விருதகிரி வழித்துறை கண்காணிப்பாளர் ஐயா, இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று இருக்குண்ணா ஐயா, அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, நான் நம்ம கோவிலுடைய தேவஸ்தான சிவாச்சாரியார் இருக்காங்க, முறகுருக்கள், அவங்கள வர சொல்கிறேன். அவங்க வந்தவுடனே அவங்க வந்து இதோடைய வரலாறு சொல்லுவாங்க. கோவிலுடைய வரலாறு, தல வரலாறு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கோயிலில் இது ஒன்று. சரிங்க ஐயா, சரி, இப்போ வர சொல்கிறேன். சரி, அவங்க எல்லாமே அவங்களுக்கு சொல்லுவாங்க. சரி, நன்றி. ஞானோபதேசம் ஈசனை பிரார்த்தனை பண்ண